பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு வாழ்த்துதலை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறையா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் நீங்கள் கிரியை செய்வீராக. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இந்த வார்த்தைகளுடைய சூழ்நிலையை மாற்றுவதாக இந்த கருத்தில் அப்பா வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட நான் உங்களிடத்துல கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது மாம்சத்தின் கிரியையை குறித்து எழுதுறாரு. அடுத்து இந்த மாம்சத்தின் கிரியை ஜெயிக்கிறதுக்கு ஆவியின் கனியில நீங்க வாழுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆவியின் கனி அன்பு, சமாதானம், நற்குணம், தயவு, இந்த 9 கனிகளையும் நம்ம பார்க்குறோம். இந்த 9 கனிகள்னா இது ஒன்றும் செப்பரேட் கனி இல்லை. இது ஆவியின் கனி அப்படின்னா ஒரே கனியை குறிக்கிறது. இட்ஸ் a one fruit has 9 different attributes. இந்த ஒரு கனியில 9 விதமான குணங்கள் இருக்கு. அந்த 9 குணங்களும் நம்ம எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் தங்குறவரா இருக்கிறாரு. அவர் தான் நமக்குள்ள இந்த குணங்களை ஆக்டிவேட் பண்றவரா இருக்கிறாரு. நம்முடைய மாம்ச முயற்சியினால நம்ம இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி நம்மளாலேயே அன்புல நடக்க முடியும்னாக்கா நம்ம ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருக்கலாம். நம்ம ஈஸியா எல்லா பகையும் மறந்துருக்கலாம். எல்லா காரியங்களையும் ஈஸியா நம்மளாலே நம்ம சுய பலத்துல செஞ்சிருக்க முடியும். ஆனா இது நம்முடைய சுய பலத்திலையோ மாம்ச பலத்திலையோ இது செய்யறது இல்லை. பரிசுத்த ஆவியின் உதவியோடு அனுதினமும் அவரால் நம்ம நடத்தப்படும் போது இந்த அன்பின் கனி, ஆவியின் கனியில நாம் வளர்கிறவளா இருக்கிறோம். ஏன்னா இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லப்படுது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். ஏனெனில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனையை கொண்டு அவருடைய அன்பினாலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் நீங்க இருக்கீங்க. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கறத இயேசு விரும்புகிறவரா இருக்கிறாரு. ஒரு கொடியானது தன்னிலே தானே கனி கொடுக்க முடியாது. அதான் ஏற்கனவே சொன்னேன். நம்முடைய மாம்ச முயற்சினாலேயோ நம்முடைய சுய சித்தத்தினாலேயோ நம்ம நீதிமானா வாழ முடியாது. ஏன்னா நம்முடைய நீதி அவருடைய கிரியையிலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கும் போதுதான் என்னுடைய பரிபூரண
நீதி எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ அவர்தான் எனக்கான நீதியின் பலியாய் அவர் மரித்தாரு. என்ன அவர் தேவனோடு கூட he made me right standing with the Lord, என்ன அவரோடு கூட நீதிமானாய் நிற்க வைத்தாரு. அப்போ என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள் அவர் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து அவர் அதை நடுவில் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாரு, அதை ஒழித்து போட்டார் என்று கொலேசியர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம விசுவாசிக்கணும். நான் இனி பழைய மனுஷன் இல்லை, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ள நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள்ள நிலைத்திருக்கிறாரு, அவருடைய வசனத்துல நான் நிலைத்திருக்கும் போது நான் கனிகளை கொடுக்கும்படியா என் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். இனி நான் பழைய மனுஷன் இல்லை, பழைய சுபாவத்துக்கு நான் அடிமை இல்லை, என்னுடைய மாம்ச சரீரத்தின் கிரியைகளை நான் இனி என்ன பண்ண மாட்டேன், ஒபே பண்ண மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நற்குணங்கள், இந்த 9 கனிகளை நான் பிலீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். உங்களுக்குள்ள தேவன் உங்களுடைய பலத்தினால அல்ல, உங்களுடைய முயற்சினால அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நீங்க கனிகளை கொடுக்கும்படியா உங்களை தேவன் பயன்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா ஒருவனும் போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு மிஷினரிய நார்த்ல என்ன பண்ணாங்க, அவங்கள காரோடு கூட எரிச்சு கொலை பண்ணாங்க. அவங்க கணவரையும் அவங்க பிள்ளைகளையும். ஆனா அவங்க மனைவிய கோர்ட்ல கேட்கும் போது அவங்க மனைவி சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி. எப்படி அந்த மன்னிக்கிற தன்மை ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது, எப்படி சகிக்கிற தன்மை வருகிறது? ஏன்னா இது அவங்களால, அவங்களுடைய பலத்தினால அதை செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் அவங்களுக்குள்ள இருக்கிறதான எண்ணத்தை, குணத்தை அவர் மறுரூபப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இயேசு சுவாமியோட தன்னுடைய சீஷைகளை பார்த்து சொல்றாரு, நீங்க 70 தடவை என்ன பண்ணுங்க, மன்னிங்க என்று சொல்றாரு. பேதுரு கேட்கிறாரு, ஒருத்தர் தப்பு செஞ்சா எவ்வளவு டைமுக்கு அவனை மன்னிக்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் நான் அவனை மன்னிக்கிறது? எப்ப பார்த்தாலும் அவன் பிரச்சனையே பண்ணின்னு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட இருந்து தப்பே நடக்குது, நான் அவனை எவ்வளவு டைம் மன்னிக்கணும் போது ஏசாமி சொல்றாரு, 24 மணி நேரத்துல 70 தடவை அவனை நீ மன்னிக்கணும்னு சொல்றாரு. அப்போ more than 400 times நம்ம பாக்குறோம். அப்போ 70 தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு. அது என்னத்தை குறிக்குதுன்னா, நம்முடைய பலத்தினால, நம்முடைய முயற்சியினால ஒருத்தவங்கிட்ட நம்ம நல்லவனா நம்மளை காட்ட முடியாது. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியில நாம் நிறைந்தவர்களாய், அவருடைய அன்புல நம்ம வேறொன்று வளருகிறவர்களாய், நாம் அவருடைய கிரியைய நமக்குள்ள அவர் செயல்படுத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களா மாறுறோம். அதனாலதான் பவுல் எபேசிய சபைக்கு, பிலிப்பிய சபைக்கெல்லாம் ஜபிக்கும் போது, அவர் எழுதும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்று நீங்க அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகும்படிக்கின்றாரு. அப்ப தேவனுடைய அன்புன்றது அது ஒரு பெரிய கடல். அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு. தேவனுடைய அன்பு எதுவுமே எதிர்பார்க்காதது. நோ செல்ஃபிஷ், எந்த ஒரு சுய லாபத்தையும் வைத்து நேசிக்கிற ஒரு அன்பு தேவனுடைய அன்பு கிடையாது. அது அகாப்பேயா இருக்கிறது. அது அளவற்றது. அதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. நீ என்னை நேசிச்சாதான் நான் உன்னை நேசிப்பேன், நீ என்னை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன், நீ எனக்கு இறங்குனாதான் நான் உனக்கு இறங்குவேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டாதான் நான் உன்னை ஏற்றுக்கொண்டுவேன், நீ ஏன் ஜாதியா இருக்கணும், இல்ல நீ படிச்சவனா இருக்கணும், நீ இந்த சொசைட்டில இருக்கணும், இப்படிப்பட்ட எந்த டிமாண்டுமே தேவனுடைய அன்பு மனுஷன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கிடையாது. தேவனுடைய அன்பு சகலவற்றையும் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவரும் நேசிக்கிறவருமா இருக்கிறாரு. அந்த அன்பு தான் நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தான் பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள 9 கனிகளா ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் சொல்லி 9 குணங்களை நம்ம வாசிச்சோம். அப்போ
நமக்குள்ள போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்கதரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். பவுல் அன்பு குறித்து எழுதுறாரு. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினையாது. இந்த இடத்துல அன்பு அன்புன்னு சொல்லி அவர் எழுதுற எல்லா இடத்துலயும் உங்க பேரை போட்டு பாருங்க. உங்க பேரை போட்டு ஜெயராஜ் சினமடைய மாட்டாரு, ஜெயராஜ் அன்புள்ளவரு, ஜெயராஜுக்கு நீடிய சாந்தம் உண்டு, ஜெயராஜுக்கு தயவு உண்டு, ஜெயராஜ் தன்னை புகழ மாட்டாருன்னு என்ன கொடுத்து அன்புன்ற இடத்துல எல்லாம் என் பேரை போட்டு படிச்சா என்ன நான் என் கண்ணாடியில பாக்குற மாதிரியே இருக்கும். அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு சுலபமா படிக்கிறோம். ஆனா நம்ம ஒரு மனுஷனை மன்னிக்கிறதோ, ஒரு மனுஷனை நேசிக்கிறதோ, ஒரு மனுஷங்கிட்ட நம்ம தாழ்மையா நடக்கிறதோ, இருமாப்பா இல்லாம பெருமையா இல்லாம எல்லாரையும் சமமா நேசிக்கிறதோ, இது எல்லாத்தையும் நமக்குள்ள இருந்து பண்ண வைக்கிறது பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்ணோம்? நம்ம இடம் கொடுக்கணும். முதலாவது கணவன் மனைவியா இருக்கிற ஒரு குடும்பத்துல கூட நீங்க யாரு பெரியவங்க, யாரு இறங்கணும், யாரு மன்னிக்கணும்ன்ற ஒரு கேள்வியில உங்க குடும்பம் போவனா அந்த இடத்துல தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அன்பு இன்னொருத்தவங்க எனக்கு என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்காது. அன்பு நான் அவங்களுக்காக என்ன செய்ய முடியும். கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணோம்? பிறருக்காக ஏதாவது செய்யறதுக்கு, கொடுக்கறதுக்கு தான் அது நாடக்கூடியதா இருக்கிறது. அதை செய்யணும்னா நம்ம யோவான் 15 அதிகாரத்துல வாசிச்சபடி நாம் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைய நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கணும். ஏன் சங்கீதம் 1 அதிகாரத்தை சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். உங்க வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கணுமா? பரிசுத்த ஆவியின் அன்புல நடக்கணுமா? இன்னொருத்தவங்களுக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்தணுமா? நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களை நீங்க விட்டு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுங்க. இன்னொன்னு, அன்பு சூப்பர் நேச்சுரலா அப்படியே தானா மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க விசுவாசத்துல எக்ஸசைஸ் பண்ணணும். எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்? மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரும். அப்பதான் நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே அவன் எனக்கு பண்ண இந்த துரோகத்தை என்னால மன்னிக்க முடியல, ஆனாலும் நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனால, மன்னிக்கிற இந்த சுபாவம் நீங்க எனக்குள்ள ஊற்றி இருக்கிறதுனால நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அவனுக்காக நான் இறங்குற ஆண்டவரே, அவனுக்காக நான் உதவுற ஆண்டவரே, அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு நான் நன்மையை செய்யற ஆண்டவரே. காரணம் என்ன? நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. அவருடைய கனிகள் நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. இதுல நாம் தேறி வரும்போது இதுதான் பரிபூர்ணமா இருக்கிறது. ஏன்னா பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையானாலும் தீர்க்கதரிசனம் இது எல்லாம் ஒளிந்து போகும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய அன்புல நாம் வளருவர்களாகும் போது, நிறைவானதுல நம்ம வளரும் போது குறைவானவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நம்மளை காண்கிறவன் தேவனை காண்பான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களாய் நாம் மாறுவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்காக கனி கொடுங்க,
கர்த்தருக்காக வாழுங்க. அவருடைய நாமம் உங்க வாழ்க்கை மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி நான் ஆஸ்வதிக்கிறேன். ஆமென்.